ஹலோ அமேஸ் திஸ் இஸ் பிளாங்கட் நம்பர் 6. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சுகாக்கு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் மாஃபியா. இந்த ஒன் ஷாட் வந்து கொஞ்சம் காமெடி ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சம் லவ் எல்லாமே கலந்துருக்கும்டா. தென் முக்கியமான விஷயம், நம்ம ஒரு வழியாக 3K ஃபேமிலி வந்துட்டோம். ரொம்ப 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 தேங்க்யூடா மிஸ். தென் உங்கள் சப்போர்ட், தென் உங்கள் லவ், நீங்கள் எனக்கு ஒவ்வொரு நாளும் பண்ணுற லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே இருந்திருக்காது. ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ. தென் சண்டே 7:30க்கு நான் ஈவினிங் லைவ் வரேன். மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க. நம்ம 3K பற்றி பேசும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது. ஸோ மறக்காமல் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 7:30 சண்டே ஈவினிங்காக வந்துடுங்க, பேசலாம். ஐ மீன் நாளைக்கு, ஓகேங்களா? ஸோ ஓகேடா அது ரொம்ப தேங்க்யூ. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டு உங்களை பூஸ்டப் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்பயுமே. அதுக்கு நீங்கள் எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்னும் நிறைய லெவலுக்கு நம்ம போகணும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேம்பர்ஸ்க்கு நம்ம சேனலில் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. இட்ஸ் லைக் அ ட்ரீம், பட் ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஓகே ராமஸ், நானும் ஷஃபியோட சார்பாகவும் உங்ககிட்ட நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ராமஸ். தென் ஓகே ராமஸ், இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம 3K ஸ்பெஷல் ஒன் ஷாட் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஜேகேக்கு இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஓகேடா, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். ஸ்டார்டிங் சீனில் என்ன நடக்குதுன்னா, இப்போ பொண்ணு அப்படி உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு இப்போ வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க. அதாவது பின்னாடி லைக் இந்த ஹூக்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போது அந்த பொண்ணு அப்படியே மிரரில் அவளோட ஃபேஸை பார்க்குறா. அவளுக்கு சுத்தமாக இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மேரேஜில். ஏன்னா அவளுக்கு பிடிக்காத ஒரு பர்சன் கூட மேரேஜ் ஆக போகுது. ஸோ அது வேறு யாரும் இல்லை, அது நீங்கள் தான். உங்களுக்கு பிடிக்காத ஒரு பையன் கூட மேரேஜ் ஆக போகுது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் நம்ம அம்மா அப்பா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே லைட் மேக்கப் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே தான் அப்படியே செஞ்சு வச்ச சிலை மாதிரி அப்படியே தான் உட்காந்துட்ருக்கீங்க. மிரரே உங்களையே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமாக அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படியே தான் அந்த மிரரை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா வந்து, வயன்மா ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றுமே பேசலாம், மிரரில் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் அம்மா வந்து கிட்ட வந்து அந்த மிரர் முன்னாடி நின்று, வயன் உன்னை தான் நான் கேட்குறேன், ரெடியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு, அம்மா எனக்கு ஏம்மா அவன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எனக்கு மாஃபியாவே பிடிக்காது, நான் மாஃபியாவே எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, அதில் போய் என்ன ஏம்மா அப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லி நீங்கள் அழுறீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா பார்த்துட்டு, இங்கே பாரு வயன், உனக்கும் வயசு ஆகிட்டுருக்கு. உனக்கு சுகா பற்றி உனக்கு சின்ன வயசுலன்னு தெரியும். நீனும் அவனும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, 2 பேரும் சின்ன வயசுல ஃப்ரெண்டாக இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் படிப்புனால நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீனும் அவனும் ரொம்ப டிஸ்டன்ஸில் போயிட்டீங்க. இப்போது தானே உங்கள் 2 பேருக்கும் கல்யாண ஏஜ் வந்துருச்சு. அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும்ல அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா அப்போ கூட உன்னை பற்றி தான் பேசுகிறதில்ல, நீங்களும் சுகாவோட அம்மா அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸுன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? எனக்கு அவனை சின்ன வயசுலேருந்தே பிடிக்காதும்மா, உனக்கே தெரியும். அவன் நான் இவ்வளோ ஆசையை வளர்த்த பெட்டு அவன் கொண்டுட்டான். ஏம்மா அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. ஏய், ஒரு பெட்டை சாவடிச்சதுக்கு போய் அவன் சின்ன பிள்ளை தெரியாமல் பண்ணியிருப்பான், அதெல்லாம் ஏன்டி பெருசாக எடுத்துகிட்ருக்க? உங்கள் அம்மா திட்டிகிட்ருக்கான். இப்போ உங்கள் அப்பா வந்து, வயன் ஃபாதர் அங்கே ரெடியாக இருக்காரு, நீ சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்ட்டு உங்கள் அப்பா கூப்பிட்றாரு. இப்போ உங்கள் அப்பா காலில் விழுந்து, அப்பா ப்ளீஸ்மா இந்த கல்யாணத்தை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, இப்போ என்ன எடுத்துருங்க, நான் இல்லைன்னா பேசட்டுமா சுகாவோட அப்பா அம்மா கிட்ட, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லாமல் உங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்டு முறைக்கிறாரு. அவ்வளோதான், நீங்கள் பயந்துட்டீங்க. அப்பா எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா, நீங்கள் போய் அவன் கூட நீங்கள் வேறு எவனையாவது கையை காமிச்சாலும் நான் மேரேஜ் பண்ணிப்பேப்பா, ஆனால் எனக்கு சுகா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, நான் சொன்னது தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்ட்டு உங்கள் அப்பா இப்போ அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவர் அப்படியே ஒரு பொக்கே எடுத்து கையில் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு லைக் இந்த மெய்டெலாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து உங்களோட பின்னாடி அந்த ஒயிட் கலர் கவுன் மாதிரி இருக்கும்ல, ஸோ தலையில் போடுவாங்களே, ஸோ அது அப்படியே அந்த ஷால் மாதிரி இருக்கும்ல, ஸோ அப்படியே அவங்க அதை ஹோல்ட் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போது நீங்கள் டோருக்கு வெளியே நிற்கிறீங்க. உங்கள் அப்பா பார்த்து, அப்பா வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னும் போது இப்போ அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. அங்கே சுகா அப்படியே ஃபாதர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. சுகாவை பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே அவ்வளோ
கோவம் வருது சுகாக்கும் தான். அவனுக்கும் இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களை மாதிரி ஒரு அன்டீசெண்டான கேர்ள், ஏன்னா நீங்கள் ஒரு டாம் பாய் கேர்ள், ட்ரெஸ்ஸஸ்லாம் எப்படி போடுவீங்க, லைக் பசங்க மாதிரி தான் நீங்கள் போடுவீங்க. அவனுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. இப்போது நீங்கள் வேறு அவனோட ஒய்ஃபாக போகிறீங்க, அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இது அவனுக்கும் அது ஃபோர்ஸ் மேரேஜ் தான், உங்களுக்கும் இது ஃபோர்ஸ் மேரேஜ் தான். ஸோ சுகாவோட அப்பா அம்மாவும் உங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அங்கே கீழே வீட்டில் உங்களோட அப்பா அம்மாவும், தென் மேலே வீட்டில் வந்து சுகாவோட அப்பா அம்மா இருப்பாங்க. ஸோ அப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். தென் நீங்களும் சுகாவும் அப்படியே ஃப்ரெண்டாக இருப்பீங்க. ஸோ இதோட போதும், நான் அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. உங்கள் அப்பா அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே வராரு. நீங்கள் உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். உங்கள் அம்மா பார்த்துட்டு அழாதன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறு வழி தெரியல. ஸோ நீங்களும் அப்படியே லைட்டாக டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு போய் சுகாவோட கையை ஹோல்ட் பண்ண சொல்கிறாரு உங்கள் அப்பா. உங்களுக்கு அவன் கையை கூட பிடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வேறு வழி கிடையாது, ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்க முன்னாடி பெருசாக காமிச்சிக்கக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு அப்படியே சுகாவோட கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகாக்கெல்லாம் அப்படியே லைக் கோவம் வருது. அவனுக்கு அவ்வளோ வெறி இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது, ஏன்னா ஒரு மாஃபியா லைக் அவன் கோல்டாக தானே இருப்பான். ஸோ அவனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் கண்ணிலே தெரியுது, அவனும் உங்கள் கண்ணை பார்க்குறான். ஸோ உங்கள் கண்ணுலேயும் அவ்வளோ டியர்ஸ் நிற்குது. அவன் பார்த்துட்டு அப்படி கண்டுக்காமல் நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா அப்படியே சுகா கையில் கொடுத்துட்டு அவர் அப்படியே என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இறங்கி போகிறாரு. நீங்கள் விட்டு பார்த்து உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் முறைக்கிறீங்க. ஸோ அப்படி தான் ஃபாதர்லாம் அதுக்கான ப்ராசஸ்லாம் கேட்டுட்ருக்காரு. இப்போது இப்போ சுகா கிட்ட மீன் யோங்கே ஆகிய நீ கிம் வயனை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லி ஃபாதர் கேட்குறாரு. சுகாவுக்கு என்ன சொல்கிறது தெரில, சரியானு சொல்லிட்டு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே கிம் வயனாக்கி நீ மீன்யுங்கி திருமணம் செய்ய சம்மதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே நீங்கள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு சம்மதம் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே அந்த டோனில் சொல்கிறீங்க. ஓகே, இப்போது நீங்கள் ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே 2 மேட், அதாவது உங்ககிட்ட ஒரு மேட் வராங்க, தென் சுகா கிட்ட ஒரு மேட் வந்து ரிங் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க சுகா அப்படியே உங்கள் கையில் ரிங் போடுறான். வேறு வழி கிடையாது. ஸோ எல்லோரும் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிற்கிறாங்க, அவங்க முன்னாடி காமிச்சிக்கக்கூடாதுல்ல, குடும்பமான வர போயிடும். ஸோ அதனால் அங்கே அப்படியே சுகா என்ன பண்ணுறான்னா உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிங் போடுறான். அவனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஒரு துளி கூட. ஸோ அப்படியே தான் நீங்களும் வேறு வழி இல்லாமல் இப்போது அப்படியே தான் சுகாவுக்கு நீங்கள் ரிங் போடுறீங்க. இப்போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே இப்போ உங்களுக்கு கை தட்டிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க உங்கள் அப்பா அம்மாவை. ஸோ டியர்ஸோட உங்கள் அம்மா அப்படியே சைகையிலே காட்டுறாங்க அழாத அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லை, அப்படியே தான் ரிங் போட்டதுக்கப்புறம் செம்மையாக உட்காந்து அழறீங்க, லைக் அங்கேயே ஸ்டேஜ்லே. ஸோ எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்களா, ஃபேமிலியை விட்டு போகிறா ஸோ அதான் அழறா பொழுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நினச்சிக்கிறாங்க. பட் அது கிடையாது, உங்களுக்கு சுகா மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ ஓகேவா. ஸோ அப்படி தான் அந்த டைம் அப்படியே அந்த மூமெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஃபாதர் பார்த்துட்டு கிஸ் த பிரைல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சுகா அப்படியே முறைக்கிறான், என்னது இவ்வளோ போய் கிஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே பார்க்குறான், நீங்கள் அப்படியே வேணான்னு சொல்கிறீங்க சுகாவை. ஸோ அப்படியே சுகா பார்க்குறான். ஸோ வேறு வழி இல்லை, அவன் என்ன பண்ணுறான், அப்படியே டக்குன்னு உங்களோட கை இருக்கும்ல, ஸோ கையில் லைட்டாக அப்படியே சும்மா அப்படியே லைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டான். நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே அந்த கையை எடுத்து அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸில் வைப் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு சுகாவை சுத்தமாக பிடிக்காது, அவனை அவ்வளோ ஹேட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. இப்போ அப்படி நீங்களும் சுகா, தென் அப்படியே சுகா ஃபேமிலி, தென் உங்கள் அப்பா அம்மாலாம் வெளியே வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் போயிட்டாங்க. அப்படியே தான் நீங்கள் அப்படியே எல்லாம் நின்றுட்டுருக்கீங்க, நீங்கள் 6 பேரும். இப்போது அப்படியே உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு டாட்டா சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, மம்மியும் இருக்குது உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே சுகாவோட லைக் அந்த காரில் ஏறுறீங்க. ஸோ அப்படியே போனால் அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தான் அந்த கார் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க சுகாவை பார்த்து, நம்ம எதுக்கு இங்கே வரோம், இங்கே தான் என் வீடு இருக்குது, ஸோ நான் இங்கே தான் வருவேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இப்போ என்ன திறந்து விட்றேன், கிளம்பி போயிட்டேரு அப்படின்ற மாதிரி சுகா கோல்டாக சொல்கிறான். சரி, இவ்வளோ எதுக்கு கோல்டாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. என்ன அப்படியே என்னமோ பெரியவா மாதிரி பேசுனா, உன்னெல்லாம் எவன் மேரேஜ் பண்ணிப்பான் இப்படின்னு. இப்போது லாஸ்ட்டாக நீ தானே என்னை மேரேஜ் பண்ணிக்கிற, இதுக்கு தான் அவசரப்பட்டு எதையும் பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சுகா சொல்கிறான். நீ மட்டும் கரெக்டாக என் பெட்டை கொன்னல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஏய், நான் ஒன்றும் கொல்லலை, அது ஒரு இன்சிடெண்ட், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அன்றைக்கி நீ தானடா என் பெட்டை எடுத்துகிட்டு போய் கிணத்துல போட்டு கொன்ன, உனக்கு பூனை பிடிக்கலன்னா அதுக்கு அதை விட்டு எட்டு போகணும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என் பூனையை தூக்கி நான் இவ்வளோ ஆசையாக வளர்த்தேன்,
எதுக்கு அந்த 1 வீக் வச்சு வளர்த்து உனக்கு காசு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு என்ன இருந்தாலும் எனக்கு பூனை நான் அவ்வளோ உயிர், நீ ஏன் இப்படி பண்ண? எனக்கு தெரியும், எனக்கு பூனை பிடிக்கும்னு தெரிஞ்சு தான் நீ அதை பண்ண. நான் உனக்கு என்னடா பண்ணேன் சொல்லு? நான் உன்னை அவ்வளோ உன்னோட ஃப்ரெண்டோட மேலே பார்த்தேன்டா. இது நீ நம்ம ஃப்ரெண்டோட மேலே பார்த்த அப்படி சுகா கேட்குறான். அப்புறம் உன்னை நான் என்னென்னமோ நினச்சேன். ஆனால் நீ கடைசியில் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டல. உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி இந்த கல்யாணம் எனக்கு நடந்திருக்காது. அது உன் கூட இப்போ கூட வேணான்னு சொல்கிறேன், கிளம்பி போயிட்டேரா, அதை யார் கேட்குறா அப்படின்னு சொல்லி சுகா திமிரா சொல்கிறான். அது எப்படி போக முடியும்? உன் கையில் கட்டி கொடுத்துட்டாங்க. இதோடய நான் போனால் கூட அந்த வீட்டில் என்னை மதிக்க மாட்டாங்க. அது உனக்கு புருஷனும் ஒருத்தவன் இருக்கான்ல, அவன் கூட ஓடிப்போ அப்படின்னு எங்கள் அம்மா கழுத்தை பிடிச்சி அனுப்பிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சுகா பார்த்துட்டு சிரிக்கிறான். என்ன உனக்கு சிரிப்ப வேண்டியிருக்கு? எதுக்கு அதுக்கு சிரிக்கிறா? நீ பூனையை கொண்டுட்டல, உனக்கு இதுக்கப்புறம் பார் நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு பார். ஒரு நாள் உனக்கு ஹெல்லு தான், உன் லைஃபே நான் ஹெல்லாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் சாப்பிட விட்றீங்க. ஓ இங்கே பாரு, நான் ஒரு மாஃபியானா கண்டிப்பாக நீ தாண்டி ஹெல்ல அனுபவிப்ப, நான் இல்லை. ஏன்னா நான் தான் உன்னை டார்ச்சர் பண்ண போகிறேன். எவ்வளோ தைரியம் தான் என்ன நீ கல்யாணம் பண்ணுவேன்? நீ மட்டும் சைல்ட்ஹுட்டில் கொஞ்சமாக பண்ண. ஏன்னா நான் குளிச்சுட்ருக்கும் போது என் ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு ஓடினேன். ஏய் எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கியா? இங்கே பாரு, நான் சுகா மின்யொங்கி, சும்மா சாதாரண ஆள் கிடையாது, மாஃபியாவும். நான் இப்போ எல்லாத்தையும் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, இந்த வீட்டை விட்டு நீ தப்பிக்க கூட முடியாது. உன்னை டார்ச்சர் பண்ணி நான் கொலை தாண்டி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சுகா கோல்டாக சொல்கிறான். ஓ சாருக்கு அவ்வளோ பெரிய திமிரெலாம் வந்துருச்சோ? டேய் நீ என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்டு, நீ உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பார்க்கலாம் டே யார் ஃபஸ்ட்டு கொல்றாங்கன்னு அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். பார்க்கலாம், நீயா நானா பார்க்கலாம், இந்த ஒயனா இல்லை இந்த சுகாவான்னு ப்ளீஸ் சொல்லிட்டு நீங்களும் சுகாவும் அப்படியே சவால் மாதிரி அங்கே பெட்டு கட்டுறீங்க அப்படின்ட்டு தான். ஸோ அப்படியே பேசிகிட்டே அப்படியே இந்த கார் போயிட்டே இருக்குது. நேராக ஒரு மேன்ஷன் வருது, பெருசாக இருக்குது. நீங்கள் வாயை பொழந்துட்டு பார்க்குறீங்க. சுகா அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் வாயை மூடலாம் அப்படின்றான். நீங்கள் அப்படியே டக்குன்னு வாயை மூடிட்டு, அது ஏன் வாய், நான் வாயை தரப்ப மூடுவேன், அது ஏன் இஷ்டம், நீ யார்டா சொல்கிறதுக்கு அப்படின்னு. இப்போ அப்படியே அவன் கையெடுத்து காட்டுறான். பார்த்தா அதில் ரிங் இருக்குது, நீங்களும் அவனும் மேரேஜ் பண்ண ரிங் இருக்குது. அதை பார்த்துட்டு நான் உன் ஹஸ்பண்ட், என்னையிலேருந்து நான் சொன்னதான் நீ ஹஸ்பண்ட். நீ இந்த மோதிரத்தை தூக்கி கடாசுனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உனக்கு ஒய்ஃபெல்லாம் ஆக மாட்டேன், நான் ஜஸ்ட்டு ஒரு பொண்ணாக தான் இருக்க போகிறேன், உனக்கு நான் வந்து ஒய்ஃப்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது நான் சொல்லணும், நான் என்ன மாஃபியா? ஓகே உள்ள கிளம்பு, எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் போகிறான். நீங்கள் என்னடா அவன் கல்யாணம் பண்ணி ஒரு கையோட ஒரு பொண்டாட்டி அப்படியே விட்டுட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் லக்கேஜஸ்லாம் அப்படியே பொறுமையாக நீங்கள் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ மேட் பார்க்குறாங்க, மேடம் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றாங்க. இல்லைக்கா பரவாயில்ல இருக்கட்டும், இந்த வீட்டுக்கு வந்து நான் என்னென்னத்தை அனுபவிக்க போகிறேன்னு தெரியல, இது பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன், நானே தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் ரூம் மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், மேலே போய் ஒரு ரைட் எடுமா, ஃபஸ்ட்டு ரூம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ அக்கா அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒன்று மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த மேடைக்கிட்ட கேட்குறீங்க. அவங்களும் சொல்லுங்கம்மா, இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை நான் செய்ய போகிறேன், நீங்கள் என்ன வேணால் கேளுங்க அப்படின்ற மாதிரி அந்த மேடு சொல்கிறாங்க. நீங்கள் அக்கா எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு போடுங்க, மாதிரி தலையெல்லாம் வலிக்குது, யாரும் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் எங்கள் அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்திடுச்சு, ஒரு பக்கம் இவன் என்னன்னா கல்யாணம் பண்ணி ஒரு பொண்டாட்டி அப்படியே கையோடு கூப்பிட்டு வந்தான், அதுக்குள்ளேயே பாதியில் விட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் நான் என்னென்ன இங்கே அனுபவிக்க போகிறேன்னு தெரில. அதான் இப்போ அவன் இல்லை. ஸோ மனசார ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ அந்த மேட் பார்த்து ஐயோ பாவம், இவரே ஆல்ரெடி ஏதாவது சொல்லி கற்றுவார், இந்த பிள்ளைய பார்த்தா பாவமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த மேட் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது. ஸோ இப்போ அப்படியே ரூமுக்கு போய் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை அப்படியே தூக்கி கடாசுறீங்க. இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டாம் பாய் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்களே, ஸோ தமிழ்லைனில் பாருங்கள் அந்த மாதிரி தான் ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கீங்க, போட்டுக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளே, அந்த பேண்ட்டும் மேலே டிஷர்ட் போடுறது தான் உங்களுக்கு அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி. அப்படியே தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே ஜாலியாக அந்த படிக்கட்டில் இறங்கி வரீங்க. அப்படியே அவங்க பார்க்குறாங்க, என்னடா இது பொண்ணா இல்லை பையனா அப்படி நீங்கள் ஒரு கொண்டை கட்டிட்டு அப்படியே வரீங்க. சரி பார்க்குறாங்க, வயன் இந்தாம்மா
நீ கேட்ட ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப நன்றி இப்படி சொல்லிட்டு இப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் 2 காலையும் அப்புறம் பேனை விரித்து போட்டுட்டு அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ட்ராமா தான். ஸோ அப்படியே உட்காந்து பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜூஸை அப்படியே லைட்டாக சிப் பண்ணி அப்படியே குடிச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. பார்த்தா சுகா தான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. அப்படியே ட்ராமா சிரிச்சோமா பார்த்தோமா அப்படியே பார்த்துட்டு காலை 2 அப்புறம் பேனை விரித்து போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. சுகாவுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவன் ஒரு பெரிய மாஃபியா தான். பட் ஆனால் அவனுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். வச்ச பொருள் அப்படியே தான் இருக்கணும். ஏதாவது லைட்டாக மாறினா கூட அவனுக்கு அது பிடிக்காது. ஸோ டோருக்கு வெளியே ஒரு சின்னதாக பூச்செடி வச்சுருப்பான். அது மாறி இருக்கும். அதாவது அதோட பொசிஷன். ஸோ அதை கூட பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட இப்போ பர்ஃபெக்டாக இல்லை. லைக் டாம் பாய் கேர்ள்னால் எப்படி இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. சுகாவுக்கு நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பிடிக்கவே இல்லை. ஸோ கேர்ள்ஸ்னால் கண்டிப்பாக சுடி போட்டிருக்கணும் அந்த மாதிரி தான் அவன் நினச்சிருப்பான். பட் நீங்கள் இப்போ ஒரு பையன் மாதிரி உட்காந்துருக்கீங்களா. சுகா பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இப்போ அப்படியே மேடை பார்த்து என்னது இது, இந்த பொண்ணு எதுக்கு இப்படி உட்காந்துருக்கு அப்படியே கேட்குறான். ஐயா சார் என்ன ஏதோ பிரச்சனையா அப்படி சொல்லி மேட் கேட்குறாங்க. பின்ன பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கான்னு அப்படி சொல்லி சுகா கேட்குறான். பார்த்தா நீங்கள் அப்படியே 2 காலையும் ஒரு கால் மேலே இருக்குது ஒரு கால் கீழே இருக்குது. 2 டிப் அப்புறம் பேனை விரிச்சு போட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படி கேட்டவன் பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. இன்னுமே அந்த ஜூஸ் முடியல. லிட்டில் பிட் சிப் பண்ணி குடிக்கிறீங்க. சுகா பார்த்துட்டு வயன் அப்படின்னு சொல்லி கத்துறான். யாருடா அது, நல்ல ஒரு ரொமான்டிக் சீன் போச்சு, யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா சுகா. ஹாய் சுகா என்ன பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறீங்க. என்ன ட்ரெஸ் இது அப்படி சுகா கேட்குறான். ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல், நல்லாதையா அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்டுட்டு அப்படியே நிற்கிறீங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை ஒழுங்கான ட்ரெஸ்ஸாக போட்டுவான். நீ ஒரு கேர்ள் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸாக போட்டுட்ருக்க. சுகா நான் வீட்டில் இதை தான் வியர் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்ணை மூடிட்டு போங்க. ஏய் இது என் வீடு, என் மேன்ஷன். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இங்கே நடக்கும் அப்படின்னு அந்த மேடு பார்த்து தலையாட்டுறாங்க. அப்படி ஆமான்னு சொல்கிற மாதிரி. ஸோ சுகா பார்த்துட்டு இங்கே பாரு, இது என்னோட கோட்டை. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ செய்யணும். நீ ட்ரெஸ்ஸை மாற்றணுன்னா மாற்றி தான் ஆகணும். அது என்ன காலை பேனை விரித்து போட்டு உட்காந்துட்ருக்க, அதுவும் நடு வீட்டில் உட்காந்து அவ்வளோ உனக்கு திமிரா, இன்றைக்கி தானே என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த அதுக்குள்ளேவா அப்படின்ட்டு கேட்குறான். நீங்கள் அப்படியே சுகா நீ என்ன அப்படியே மாறிட்டியா, ஏய் என்னடா நீ அன்றைக்கி ஒரு நாள் நான் கோச்சிக்கிட்டேன் என் பூனையை கொண்டுட்டேன்ட்டு அதுக்குள்ளே மாறிட்டியா சுகா, இதெல்லாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா கிட்டே வரீங்க. சுகாரே பார்த்துட்டு ஏய் எத்தனை நாள் அந்த ட்ரெஸ்ஸை துவைக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் இந்த ட்ரெஸ்ஸு நேத்தான் துவைச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகா பார்த்துட்டு அப்புறம் ஏன்டி கெட்ட வாடை வருது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கெட்ட வாடையா, ஏய் இது பர்ஃப்யூம்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பர்ஃப்யூமா, அது என்ன இலவடி இது, என்ன கம்பெனி இது, அதுவா இது புதுசாக வந்துச்சு அமேசானில் பார்த்தேன், சரி ஓகே ஒன்று ஆர்டர் பண்ணுவோன்னு பார்த்தா வாசனை இப்படி தான் வரும். ஏய் என்னமோ இந்த கொசுவத்தி மாதிரி இருக்குடி எடுத்துருப்பேன் அப்படின்றான். நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப தான் பண்ணுற, அதெல்லாம் முடியாது நான் எதாவது போடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு, இப்போ நீ மட்டும் போடலை, நீ வச்சிருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி இங்கேயே எரிச்சு போட்டுருவேன் அப்படின்றான். நீ என்ன பண்ணுவேன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போய் அந்த ஷோபாவில் போய் உட்காறீங்க. சுகாக்கெலாம் அப்படியே எரிச்சல் ஆகிடுச்சு. அவன் நேராக அப்படியே உங்கள் ரூம் போகிறான். ஐ மீன் அவன் ரூமில் தான் நீங்கள் இருக்கீங்க, ஏன்னா அதுதான் சுகர் ரூம். ஸோ அப்படியே உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நடு வீட்டில் கொட்டுறான். ஏய் என்ன பண்ணுற, இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு மடித்தேன், எங்கள் அம்மாட்ட கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அவங்கள மடிக்க சொன்னேன். ஓ அப்போ கூட நீ மடிக்கலை, உங்கள் அம்மா கிட்டே சண்டை போட்டு உங்கள் அம்மா மடிக்க சொல்லியிருக்க இல்லை? ஆமாம், எனக்கு மெஹந்தி அது இதுன்னு வச்சாங்க, அதனால தான் நான் எங்கள் அம்மாவை மடிக்க சொன்னேன். அதெல்லாம் நீ ஏன் கேட்குற, ஏன் நீ அழைச்ச, இப்போ நான் எங்கள் அம்மா திரும்ப எப்படி கூப்பிட முடியும், கூப்பிட்றி அப்படியே இந்தாங்க உங்கள் பொண்ணை பத்திரமா வச்சுக்கோங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன், அங்கேயே இருந்து செட்டில் ஆகிக்கோ. அப்படியா, நான் வேணா எங்கள் அம்மாவுக்கு இப்போயே கால் பண்ணவா அப்படின்னு அப்படியே சுக்கம் மண்டையிலே கொட்டுறான். கொன்றுவோம் உன்னை நம்பி, அதாவது என்னை நம்பி உன்னை ஒப்படைச்சிருக்காங்க. என்னமோ நீ என்னோடய ப்ராடக்ட் மாதிரியும் லைக் ஒரு பொருள் மாதிரி. ஹேய் யாரை பார்த்து பொருளுன்ற, நான் ஒரு மனுஷி, அதுவும் இல்லாமல் உன்ன மாதிரிலாம் நான் கிடையாது, நான் யாராக இருந்தாலும் மன்னிச்சு விட்ருவேன். ஓ நீ மன்னிச்சு விட்ருவ, அப்போது என்னை ரிவெஞ்ச் எடுக்க போகிறா அது இதுன்னு காரில் சொல்லிட்டு வந்தியா, அப்புறம் அதெல்லாம்
அதெல்லாம் சும்மா சொன்னேன். அதெல்லாம் உனக்கு என் ட்ரெஸ்ஸு இப்போ எதுக்கு கலைச்சேன், இப்போ நான் இதுதான் கஷ்டப்பட்டு மடிக்கணும் ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியே சுகா என்ன பண்ணுறேன்னா நவர் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க லைக் ஒரு எண்ணெய் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறான். நீங்கள் கத்துறீங்க, என்ன பண்ணுற, இந்த எண்ணெய் எதுக்கு ஊற்றுறேன், எண்ணெய்லாம் கிடையாது பெட்ரோல், அப்படியே வச்சு ஊற்றி கொளுத்த போகிறேன் அப்படின்றான். நீங்கள் அப்படி பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு உனக்கு என்ன ட்ரெஸ் தானே மாற்றணும், நான் மாற்றுறேன், ஆனால் என்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை தவிர வேறு எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் என் உயிரை வாங்கிறதுக்குன்னே இருக்குது அப்படி சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறான், அவன் கார் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணி எங்கே போகிறான். நீங்களும் அப்படியே எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. சரி இந்த டோர் வெளியே நின்றுட்டுருக்கீங்க. சுகா அப்படியே வந்து இந்தா போட்டுக்கோ அப்படின்றான். நீங்களும் என்னது இது, எனக்கு தெரிஞ்சு கொரியாவில் இதான் கிடச்சிது, ஒரு ஸ்கர்ட்டு அப்புறம் ஒரு மேலே டாப்பு, அதை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸ்கர்ட்டு டாப்பா, நான் என்ன ப்ரீகேஜி படிக்கிற பாப்பாவா ஸ்கர்ட்டு போட்டு டாப் போட்டு சுற்றுறதுக்கு, அதெல்லாம் இதெல்லாம் போட முடியுது, இது வேறு குட்டியாக இருக்குது ஸ்கர்ட்டு, நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சுகா முறைக்கிறான். சரி ஓகே போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேறு வழி இல்லாமல் அதை போகிறீங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் அதை போடுறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சட்டையே பிடிக்காது, லைக் அந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணவே உங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு அந்த டாம் பாய் கேர்ள் ட்ரெஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அவன் அப்படி கொடுக்குறானே சொல்லிட்டு புதுசாக இருக்குது உங்களுக்கு. ஸ்கர்ட் ரொம்ப குட்டியாக இருக்குது, லைக் உங்களோட நீஸ் வரைக்கும் தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்குது. தென் டாப்பும் உங்களோட ஹிப்பால் தான் வரும். ஸோ அப்படியே அந்த ஸ்கர்ட்டை போட்டுட்டு அப்படியே வரீங்க. சுகா பார்க்குறான், இப்போ தான் அவங்க பார்க்க பொண்ணு மாதிரி இருக்க, அதே அந்த கொண்டை அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த கொண்டையை அவுத்து விட்டுறான். நீங்கள் வந்துட்டு என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு நான் இப்போ மேடு பார்த்துட்டு வயன்மா சார் எனக்குமே பர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பாரு, அதனால தான் அப்படின்ற மாதிரி வயன்கிட்ட அப்படியே அந்த மேடு சொல்கிறான். இப்போது சுகா அப்படியே அவங்கள பார்த்துட்டு இப்போ டைம் என்ன அப்படின்றான். இப்போது அப்படியே அந்த மேடும் சார் 9 o'clock, இப்போது நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம், ஐ நீட் பர்ஃபெக்டான டைமுக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிருக்கணும், ஓகே அப்படின்றான். இப்போது அப்படின்னு மேடம் ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மேடம் இப்போ கிளம்பிட்டாங்க. வயனை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுற, ஒரு மாஃபியா தானே, ஏன் இப்படி சும்மா இருக்கவங்களால டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு உடனே அப்படியே அவங்கள பார்த்துட்டு இங்கே பாரு, எனக்கு இந்த வீட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், வச்ச பொருள் அப்படியே இருக்கணும், பர்ஃபெக்ட் இல்லாத வீட்டில் எனக்கு இருக்க பிடிக்காது, உன் கூட என்னால் அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்கிறபடி இருந்தேன்னா இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா இப்போயும் உங்கள் அம்மா வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் கிளம்பு அப்படின்றான். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனால் அம்மா நம்ம வீட்டிலே விடாது, உன் புருஷன் கூட இருந்துக்கோன்னு சொல்லி துரத்து விட்ருவோம், இவன் கூட இருந்தால் பர்ஃபெக்டாக சாவடிக்கிறானே அப்படி சொல்லிட்டு வேறு வழி இல்லை சொன்னீங்களும், நான் இங்கே இருந்து தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னானே. அவனும் ஓகே குட், டைம் என்ன, ஓகே 9-10, ஓகே ஃபைன், இப்போ சாப்பிட்ற டைம் வா அப்படின்றான். நான் இப்போல்லாம் சாப்பிட மாட்டேன். அப்போது எத்தனை மணிக்கு சாப்பிடுவேன், நான் சாப்பிட்றதுக்கு 10:30 அப்படியே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கெல்லாம் அதெல்லாம் செல்லுபடியாகாது, நான் எப்போ சொல்கிறேனோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நீ சாப்பிட்ணும். ஏன்னா இந்த வீட்டில் நான் எப்போ லைட் ஆஃப் பண்ணுறனோ அப்போயே எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிருக்கணும், அதோடய அது மார்னிங் நோ ஈவினிங் போல் தான் அந்த லைட் ஆன் ஆகணும் அப்படின்ட்டு அவன் கரண்ட்டு பில்லு சேமித்து வைக்கிற மாதிரி பேசுகிறான். நீங்கள் பார்க்குறீங்க, இவன் யாருடா இவன் என் ஃப்ரெண்டு தானா இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க சுகாவை. என்ன அப்படியே பேபான்னு முடிக்கிற, இங்கே பாரு நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இங்கே செல்லுபடி ஆகும், நீ புதுசாலாம் ரூல் கொண்டு வர முடியாது. புதுசான ரூல் கொண்டு வர முடியாது, ஏன்னா நான் ஒய்ஃபு, நான் என்ன ரூல் சொன்னாலும் இங்கே செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சுகா பார்த்துட்டு அது நான் இருக்க வரை ஆகாது அப்படின்றான். நீங்கள் அதை நான் மாற்றி காட்டுறேன், நீ மாற்றுற அப்படின்னு நம்ம சுகா கேட்குறான். நான் கண்டிப்பாக மாற்றி காட்டுவேன், நீ இன்னும் பார்க்க போகிற சுகா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகா பார்த்துட்டு அதையும் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே நேராக கிச்சனில் போய் அவனை ஃபுட்டெல்லாம் எடுத்து போட்டு அவன் சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்களும் அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அவனோட டைம் பார்க்குறான், கரெக்டாக 5 minutes சாப்பிட்டுட்டான். நீங்கள் அப்படியே சுகாவே பார்க்குறீங்க. இப்போது தூங்குற டைம் வா அப்படின்றான். இன்னும் நான் சாப்பிடல. சாப்பிடாம என்ன பண்ணிகிட்ருக்க, ஃபோனை நோண்ட வேண்டியது, கண்ட ரீல்ஸை பார்த்து கட்டுப்பேத்த வயன், கிளம்பி ஒழுங்கு முறையை வந்து தூங்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன் சுகா இப்படி பண்ணுற, நீ பழைய சுகா இல்லை அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறீங்க. பழைய சுகாவும் இல்லை புது சுகாவும் இல்லை, மரியாதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் டைமை பார்த்துட்டு ஒன்றும் டைம்ஸ் இப்போ ரொம்ப இதாகுது அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் இப்போ என்ன பண்ணுறான், நேராக ஓடி போய் ரூமில் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டான். நீங்கள் போய் பார்க்குறீங்க, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க தட்டை போய் எடுத்து அங்கே சிங்கில் போட்டுட்டு நேராக போய் பார்க்குறீங்க. சுகா அப்படி படுத்துட்டான். நீங்களாம் யாரா இவன் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கான்
அப்படியே அவன் ரூமை பார்க்குறீங்க. ரொம்ப அப்படி ஒரு வச்ச பொருள் அப்படி ஸ்டிக் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் திங்ஸும் அப்படி தான், நீங்கள் அப்படி அப்படியே போட்டிருப்பீங்க, அதெல்லாம் சரி பண்ணியிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது இவன் நம்ம புருஷனா? ஐயையோ! இவன் நம்ம புருஷனே கிடையாது, இவன் வேறு யாரோ அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி ஓகே படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் லேம்ப் போட்டுட்டு அப்படியே உங்கள் சுற்றி பற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அது ஒரு குட்டி ஸ்கர்ட்டு. இப்போ படுத்தா கண்டிப்பாக காலை தூக்குனா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, சுகாக்கு தெரியாமல் நைஸாக உங்கள் ஸ்கர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி தூக்கி கடாசிட்டு உங்களோட லைக் அவங்களோட பேண்ட்டை மட்டும் எடுத்து அப்படி போட்டுக்கிறீங்க. ஐ மீன் நார்மலாக பேண்ட்லாம் போடுவீங்களா, ஸோ அதை எடுத்து போட்டுக்கிறீங்க. மார்னிங் போல் சுகா பார்க்குறான், நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவன் அப்படி என்ன பண்ணுறான்னா, அப்படி ஒரு கோல்டு வாட்டர் எடுத்து வந்து மூஞ்சில் பட்டுச்சுன்னு அப்படி ஊற்றுறான். நீங்கள் ஐயோ அம்மாவா மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மழை பெய்யுதா அப்படின்ற மாதிரி அப்படியே சுகா கேட்குறான். பின்ன சரி தண்ணியா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஏன் சுகா காலையில் எழுப்பி விட்றீங்க? இப்போ டைம் 5:30, இப்போது எக்ஸசைஸ் டைம் அப்படின்றான். சுகா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், இன்றைக்கி எக்ஸசைஸ் டே, ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணணும் ஹென்றி அப்படின்றான். சுகா இங்கே பாரு சுகா, என்னை ரொம்ப கடுப்பேற்றுற, நான் ரொம்ப பாவம்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சுகா பார்த்துட்டு அதெல்லாம் முடியாது, 5:30க்கு எக்ஸசைஸ் மெடிடேஷன் பண்ணணும். சரி வா வா கிளம்பு அப்படி சொல்கிறான். இப்போது அப்படி நீங்கள் எழுந்திரிக்கும் போது அப்படியே அவன் பார்க்குறான். ஏய் நேற்று உனக்கு ஸ்கர்ட்டு தானே வாங்கி கொடுத்தேன், ஏது உனக்கு இந்த பேண்ட்டு அப்படின்ற மாதிரி. அப்போ அப்படி பார்த்தா நீங்கள் அப்படியே ஸ்கர்ட்டை தூக்கி அவனோட ஃபோட்டோ மேலே போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ நைட்டு அவன் லைட்டில் ஆஃப் பண்ணியிருப்பான். ஸோ உங்களுக்கு எங்கே போடுறது தெரியாமலே ஒரு மாதிரி போட்டிருப்பீங்க. பார்த்தா அவன் ஃபோட்டோ ஒன்று பெரிய ஃபோட்டோ இருக்கும், லைக் அவன் நிற்கிற மாதிரி. அந்த ஃபோட்டோ மேலே தூக்கி அதை அந்த ஸ்கர்ட்டை தூக்கி போட்டிருப்பீங்க. அவன் அதை எடுக்கிறான். ஹேய் ஏன் ஃபோட்டோவில் எதுக்கடி போட்ட அப்படின்ற மாதிரி அப்படியே அவன் கேட்குறான். நீங்கள் ஒன்று என்ன நைட்டில் எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் அப்படியே குருடு மாதிரியே இரு, கண்ணாடி உனக்கு வாங்கி கொடுக்குறேன், சீக்கிரம் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு போசுக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் புதுசாக தானே இருக்குது, ஸோ ஓகே போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகா பின்னாடி போகிறீங்க. அவன் அங்கே ஆரம்பிக்கிறான் மெடிடேஷனோட. நீங்களும் சரி மெடிடேஷன்லாம் பண்ணுறீங்க. தென் அவன் கை தூக்கி இங்கே சாயிறது அப்படி இப்படின்லாம் பண்ணிகிட்ருக்கான். நம்ம யோகா பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் அவனும் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு பாடி அப்படியே ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டு இப்போ டைமை பார்க்குறான். பார்த்தா இப்போ 6 o'clock. ஓகே டைம் 6 o'clock, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்றான். சுகா நான் 2 தான் பண்ணேன். உடனே 2 பேர் சொன்னான், என்னை வேடிக்கை போக சொன்னான் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே கேட்குறான். எனக்கு செஞ்ச பழக்கம் கிடையாது, எனக்கு உடம்புலாம் வலிக்குது. அப்புறம் சின்ன வயசில் இத்தனோடு இருக்கும்போது செஞ்சுருப்பேன், இப்போ செஞ்சோடனே உனக்கு ஒரு வலிக்குதா? ஏன் உனக்கு வலிக்கலையா? உனக்கும் எனக்கு ஒரே ஏஜ் தானே, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு நான் டெய்லி செய்கிறேன், நீ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஸோ பழகிடும். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் இப்போ அப்படியே அவனோட ஆஃபீஸ்க்கு ஐ மீன் அவன் மாஃபியா வேலைக்கு போகிறான். நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இது ஏன் இப்படி பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே காஃபி எடுத்து குடிச்சிட்ருக்கீங்க. சுகா அப்படியே வந்து பார்த்துட்டு காஃபி வேணுமா அப்படி சொல்லி கேட்குறீங்க. அதில் இது வேணாம் அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டே இருக்கான். இதுக்கு இப்படி மூஞ்சால் அடித்த மாதிரி பேசுகிறான், இவனுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. தென் பெல் சவுண்ட் கேட்குது. நீங்களும் யாருன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா மேட் தான் நிற்கிறாங்க. குட் மார்னிங் வாயன்மா அப்படின்றாங்க. குட் மார்னிங்க்கா வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவங்கள உள்ளே விடுறீங்க. தென் டோர் லாக் பண்ணிவிட்டு நேற்று என்ன சுகா ஒன்று ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா என்ன காலையில் ஏன் எக்ஸசைஸ் சொல்கிறாரு அது இதுன்னு. ஆமாம் சார் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவார். அவர் எப்போ பார்த்தாலும் மெடிடேஷன் அது இது, ஏன்னா மாஃபியா இல்லை, ஸோ டென்ஷன் அதிகமாகும். ஸோ அந்த மெடிடேஷன் மூலிமா அவர் குறைச்சிப்பார். அவருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வரும், அதை இது மூலயமா குறைச்சிப்பாருமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா? வயன்மா உங்ககிட்ட ஒன்று அப்போலேருந்தே கேட்கணுன்னு நைட்லேருந்து எனக்கு உருட்டிகிட்டே இருந்துச்சு. கேளுங்கக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. இப்போ அப்படியே அவங்க பார்த்துட்டு, இல்லை உனக்கும் சுகா சாருக்கும் சின்ன வயசுலேருந்து ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. அம்மா நான் தான் தப்பாக கேட்டுட்டேன். ஐயோ இல்லைக்கா, அது அதெல்லாம் ஒரு பெரிய கதை. சரி சொல்லுமா என்ன, இல்லைனா கம்ஃபர்டபுளாக இல்லைனா வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை இதெல்லாம் எங்கள் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சுகா சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அப்படி வாங்க நம்ம சுகாவோட பையனோட சின்ன சைல்ட்ஹுட் ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் சுகாவோட ஃபேமிலிலாம் மேல் வீட்டில் இருந்திருப்பாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க, நீங்கள் கீழே வீட்டில் இருப்பீங்க. ஸோ அப்போ தான்
அப்படியே நீங்களும் சுகாவும் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அது பெருசாக இருக்கும். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்னாலே நீங்கள் 2 பேரும் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான், ஒரே ஸ்கூலில் தான் படிப்பீங்க. வந்தால் சுகா கூட தான், போனாலும் சுகா கூட தான். நீங்கள் சுகா 2 பேருமே அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க. ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் பூனை குட்டி போட்டிருக்கோம். ஸோ அதனால் உங்ககிட்ட ஒன்று கொடுத்துருப்பா. உங்களுக்கு பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஒரு அழகாக ஒயிட் அண்ட் பிளாக்கில் ஒரு பூனைக்குட்டியை வாங்கியிருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்டு கிட்டேருந்து. ஸோ அதை வாங்கி வளர்த்துட்டு இருந்திருப்பீங்க. சுகா வீட்லேயும் அதுவே டார்ச்சர் பண்ணோம். லைக் மியா மியா சவுண்டு போட்டு. சுகாவுக்கு பூனைனாலே பிடிக்காது, அவனுக்கு அலர்ஜி மாதிரி. ஸோ அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் துரத்தி விடுவாங்க. பட் ஆனால் அந்த பூனை சுகா வீட்டில் தான் சுற்றிட்டு இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணிட்டானா, சுகா அங்கே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். ஸோ கடுப்பில் என்ன பண்ணியிருப்பானா, அந்த பூனையை தூக்கி அந்த கிணத்துல தூக்கி போட்டுருவான். இப்போது உங்களுக்கும் சுகாவுக்கும் ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். ஸோ அவன் அப்படியே தான் விளையாட்டு அந்த பூனையை தூக்கி போட்டுருவான். ஸோ நீங்கள் வந்து பூனைன்னு சொல்லிட்டு அந்த பூனையோட பேர் கிட்டின்னு வச்சுருப்பீங்க. கிட்டின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பீங்க. பார்த்தா சுகா இங்கே நின்றுட்டு ஒரு வழியாக செத்துருச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அது ரொம்ப குட்டியான பூனை, குட்டி தான் அது. ஸோ பிறந்தே வந்து ஒரு 1 month தான் இருக்கும். அந்த மாதிரி குட்டி பூனை தான் அது. ஸோ அதெல்லாம் வளர்த்துட்டு பால்லாம் கொடுத்து வளர்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் ஆனால் சுகா அப்படி பண்ணதை நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் சுகா அப்படியே அந்த கிணத்து சைடு நின்றுட்டுருக்கான். நீங்கள் பார்த்துட்டு சுகா நீ ஏன் இங்கே நிற்கிற அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் கேட்குறீங்க. அது ஐயோ வந்துட்டாலே அப்படி சொல்லிட்டு அவன் ஓடுறான். நீங்களும் சரி என்னடா அப்படி ஏன் ஓடுறான் அப்படி சொல்லிட்டு கிணத்து அப்படியே எட்டி பார்க்கலான்னு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே அந்த பூனை, உங்கள் பூனை செத்து கிடக்குது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணில் திட்டியோஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி தான் அப்படியே நீங்கள் அங்கேயே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்கள் ஃபேமிலிலாம் எங்கடா வயனை காணும். ஏன்னா உங்கள் வீட்லேயே நீங்கள் ஒரே பொண்ணு தான். சுகா வீட்லேயும் ஒரே பையன், சுகா மட்டும்தான். ஸோ அப்படி தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சுகாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அங்கே இருக்க சொசைட்டியில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பேர் அப்படி வந்திருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்களா. ஸோ உங்களுக்கு காணும் தேடிட்டு தான். ஸோ இந்த மாதிரி கிணத்துல உட்காந்துட்ருக்கீங்க. சுகா வந்திருக்கவே மாட்டான் கடைசி வரைக்கும். ஏன்னா உங்கள் மூஞ்சில் முழிக்கணும் ரொம்ப கில்ட்டியாக இருக்கிறதோ தெரியாமல் கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அப்படியே உங்களை பார்த்துருக்க கூட மாட்டான். அந்த கூட்டத்தில் இருக்கான். பட் ஆனால் உங்களை பார்க்கல. நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுட்டு உங்கள் அம்மா ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. இதை பண்ணது சுகான்னு கூட நீங்கள் சொல்லலை. கிட்டே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. சரி இன்னொன்று வாங்கிக்கலாம் என்ன அழாது அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறான். மம்மி எனக்கு கிட்டி ரொம்ப பிடிக்கும், என் ஃப்ரெண்டு ஆசையாக கொடுத்தா. ஐயோ கிட்டி அப்படி சொல்லிட்டு நீ கிட்டி அப்படியே லைக் அப்படியே நிறைய பேர் அவ்வளோ போய் கிட்டி அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ லைக் அதோட பாடி இருக்கும். ஸோ அந்த கிணத்துல அவ்வளோ தண்ணி இருக்கும். அது எல்லா தண்ணியும் கிட்டியோட வயிற்றுக்குள்ளே போயிருக்கும். ஸோ அதனால தான் கிட்டி இறந்துருப்பா. அப்புறமா நீங்களும் அப்படி உங்கள் அம்மா ஹக் பண்ணிவிட்டு கிட்டியோட முகத்தை பார்க்க முடியல. ஸோ அப்படியே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி ஒரு 2 weeks தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டி கூட இருந்த அந்த 2 weeks நினச்சி அழுவீங்க. சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடல. ஸோ வேறு வழி இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் சின்ன பிள்ளையில அது உண்மையான உங்கள் கிட்டேன்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ அதனாலே அதே தான் வச்சு விளாண்டுருப்பீங்க. சுகா கூட நீங்கள் பேசவே இல்லை. அவன் வருவான், நீங்கள் கண்டுக்க கூட இல்லை. ஏன்னா சுகா உங்கள் பூனையை கொண்டுட்டான்ட்டு. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரிய வருது, சுகாவோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது. ஸோ அவங்களும் ஒரு கட்டத்தில் சுகா யூனிவர்சிட்டியில் படிக்கணும், லைக் வெளியே படிக்கணும்னு சொல்லிட்டு அவனை வேறு எங்கேயாவது ஒரு ப்ளேஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் இடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் ஒரு பிளேஸில் தங்கிட்டு இருந்திருப்பீங்க. சுகா அப்படி ரொம்ப தூரம் உங்கள் ஊரில் இருந்து ரொம்ப தூரம் அப்படியே அவன் ட்ராவல் பண்ணி போயிருப்பான். ஸோ அதனாலவே நீங்களும் சுகாவும் பேசிய பல வருஷங்க ஆகுது. அது சொல்லி சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே மேட் பார்த்துட்டு அச்சோ என்னம்மா உன் பின்னாடி இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இவன் இன்னுமே பண்ணுவான், என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். நான் தூங்கிட்டு இருந்தேன், என் மூஞ்சில் தண்ணி ஊற்றுறது, ஐஸ் கட்டி தூக்கி போடுறது. ஆனால் இதெல்லாம் எங்கள் அம்மா சின்ன பிள்ளைங்கள்லாம் சகஜம் தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி என்ன சமாளிச்சிருவாங்க அக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரிம்மா விடுமா, ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்படியே தான் டேஸஸாக ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கும் சுகாவுக்கும் மேரேஜ் ஆகி 1 week ஆகிடுச்சு. நீங்களும் சுகாவும் அவனா டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்ருப்பீங்க. லைக் அவனை நீங்கள் திட்டுவீங்க, சுகா அதையே திரும்ப உங்களோட வழியில் திட்டுவான். ஸோ அப்படி தான் நீங்கள் 2 பேரும் லைக் டாம் அண்ட் ஜெரி ஃபைட் தான் போகும். அவன் பொருளை எடுத்து வச்சுட்டு அதுக்கும் சண்டை போடுவீங்க. தென் அவன் ரிமோட் லைக் அவன் வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலான்னு நினச்சா ரிமோட் எடுத்து எங்கேயா வச்சுருவீங்க. ஸோ சுகா கண்டுபிடிச்சிட்டு உங்கள் பின்னாடி அவன் லைக் ஓடுவான். நீங்கள் அந்த வீட்டை விட்டு அப்படியே சுற்றி ஓடுவீங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே அந்த மேடக்கா சிரிப்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு கட்டத்தில் வந்து உங்களை பிடிச்சிட்டு வயன் ஓடாது அப்படி சொல்லிட்டு அவங்களும் அவங்க கூட வந்து விளையாடுவாங்க. ஸோ அப்படி தான் அந்த டேஸஸ்லாம் போகுது. சுகாவுக்கு அப்படியே லைக் எப்படி சொல்கிறது, அவனுக்கும் இப்போ உங்கள் மேலே குட்டி லவ்லாம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவன் அப்போ வெறுத்திருப்பான். லைக்
அவன் ஒரு மாதிரி அப்போ இருந்திருப்பான். பட் இப்போ அவனுக்கு உங்கள் மேலே லைட்டாக லவ் வருது. பட் ஆனால் அவன் வெளியே சொல்லிக்கல. இப்போ நீங்கள் இந்த சைடில் நீங்கள் லைக் ஓடிக்கிட்டே சுகா சிரிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அது ஒரு கைண்ட் ஆஃப் நியூ ஃபீலிங்காக இருக்குது. ஸோ மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுது. பட் ஆனால் இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இவனை வந்து நிறையா வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லித்தான் நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா அவனை இன்னுமே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஜெரினா அவன் டாம்னா நீங்கள் ஜெரி. ஸோ இந்த மாதிரி தான் டாம் அண்ட் ஜெரி போல் ஃபைட் போட்டுட்ருப்பீங்க டெய்லியும். ஸோ சுகா எப்போ டைம் கிடைக்குமோ நைட்டில் வந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். லைக் இப்படி தான் ஏதாவது கதை பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு உங்களை பற்றி தப்பாக பேசுவான். அந்த மாதிரி பேசி உங்களை எப்படியா கடுப்பேற்றி உங்களை கடுப்பேற்றி பார்க்கணும். ஏன்னா லைக் அவனுக்கு அதான் பிடிச்சிருக்கு. உங்களை கடுப்பேற்றி உங்களை 2 திட்டி அது மாதிரி பண்ணால் தான் நீங்கள் திரும்ப அவனை வந்து திட்டுவீங்க. ஸோ அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. லைக் அப்படியே டாம் அண்ட் ஜெரி போல். இப்போது அப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது சுகா ஒரு மாதிரி சோகமாக வந்துட்டுருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க அப்படி சுகா பார்த்து துறைக்கு என்னவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது நான் ஒரு 2 மந்த்ஸுக்கு வெக்கேஷன் ட்ரிப் போகிறேன். மாஃபியா இடத்துக்கு போகணும். ஸோ நான் வெளியூர் போகிறேன் 2 மந்த்ஸுக்கு அப்படின்னோடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா 2 மந்த்ஸும் அவன் கூட விளையாட முடியாது. ஸோ அவனை கடுப்பேற்றி பார்க்குறதெல்லாம் முடியாதுன்னால ரொம்ப 2 பேரும் அப்படி பார்க்குறீங்க. சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவன் தான் அதனால தான் அப்படி ஃபீல் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கிட்ட வந்து 2 மந்த்ஸா? ஏன் அவ்வளோ நாள் என்ன பண்ண போகிறீங்க? ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்ல தெரியல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுகம் அது தெரியல. நான் போயிட்டு வந்துடுவேன். நாளைக்கு கிளம்புறேன். நீ வேணா உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி 2 மாதம் இரு. நான் வந்து அப்புறமா கூட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அவன் சொல்கிறான். நீங்களும் அது அது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை தப்பு இல்லை. உங்கள் அம்மா கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இங்கே இருந்தால் உனக்கு போர் தான் அடிக்கும். மேடு அக்காவுக்கும் லீவ் விட்டுடலாம். ஸோ உன்னோட முடிவு என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே சுகர் ரூமுக்கு போகிறான். நீங்கள் அப்படியே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் உட்காந்து செம்மையாக அழுறீங்க. ஏன்னா 2 மந்த்ஸு சுகா கூட அந்த மாதிரி டாம் அண்ட் ஜெரி ஃபைட்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே தான் அதே டைம் ஸ்கிப் ஆகுது. சுகாவும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறான். ஸோ அப்படியே தான் அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு டைமுக்கு தகுந்த மாதிரி அவனும் இப்போ தூங்க போயிட்டான். அவன் இந்த சைடில் ஃபீல் பண்ண ஒரு பக்கம் நீங்கள் இந்த சைடு படுத்துக்கிட்டு லைக் நீங்கள் ரைட் சைடு திரும்பிருக்கீங்க, அவன் லெஃப்ட் சைடு திரும்பிட்டான். அப்படியே ஒரு மாதிரி 2 பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் வெளியே 2 பேர் சொல்லிக்கல. ஸோ அப்படி உங்களுக்கு நடுவில் பில்லோ ஒன்று இருக்கும், எப்பயுமே வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் தாண்டி சுகாவுக்கு தாண்டி போயிடக்கூடாது, சுகாவும் உங்களை தாண்டி வரமாட்டான். ஸோ அந்த மாதிரி தான், அதனால தான் அந்த பில்லோவே இருக்குது. ஸோ அப்படி தான் மார்னிங் போல் சுகா கிளம்பிட்டான். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, சுகாவுக்கு புரியுது. ஸோ அப்படியே பாய் சொல்லிவிட்டு அந்த அக்காட்டையும் அக்கா நீங்களும் பார்த்துக்கோங்க வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போ அப்படியே பாய் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் கிளம்புறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 மந்த்ஸும் சுகாவோட மூஞ்சில் முழிக்க முடியாது, அவனை டார்ச்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக உங்கள் மனசில் ஒரு மாதிரி பாரமாக இருக்குது. ஸோ அவன் கால்லாம் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காதுல்ல. ஸோ இருந்தாலும் அவனுக்கு ஆசையாக இருக்கும் உங்கள்கிட்ட பேசணுன்னு. பட் ஆனால் முடியாது. ஏன்னா அவன் லவ்வை வேறு விதத்தில் சொல்லணும் அவனுக்கு ஆசை. ஸோ அதனால் அவன் அப்படி தான் டேஸஸ் தான் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கீங்க, கொஞ்ச நாள் அப்படி சுகா வீட்டில் இருப்பீங்க. பட் மேட்லாம் இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்க. ஸோ சம்டைம்ஸ் மேடாக்கா உங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்களும் வந்து இருப்பாங்க. நீங்கள் அப்புறம் மேடாக்கா கூட ஜாலியாக பேசுகிறது. இருந்தாலும் சுகா கூட அந்த ஃபைட் லைக் டாம் அண்ட் ஜெரி ஃபைட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. லைக் நீங்களும் அவனும் இருந்தீங்கன்னா ரொம்ப டாம் அண்ட் ஜெரி மேலே சண்டை போடுவீங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படியே சுகாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு சுகா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா உன்னை. நீ சைல்ட்ஹுட்டில் நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் நீ மன்னிச்சு விட்டுட்ட. ஆனால் நான் உன்னை மன்னிக்கவே இல்லைல்ல. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சுகா அப்படின்ற மாதிரி நீங்கள் சுகாவோட ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. சுகாவோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஸ்கட்டை தூக்கி போட்டிருப்பீங்களே அந்த ஃபோட்டோ தான். ஸோ அதை அப்படியே ரப் பண்ணிவிட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் சுகாவை பார்க்கணுன்னு. ஸோ அப்படியே தான் இப்போ 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ அப்படி தான் சுகா நைட் டைம் போல் வரான். நீங்கள் நல்லா சோஃபாவில் தூங்கிட்டுருக்கீங்க. சுகா வருவான்னு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஒரு டைம் பார்த்தா 12 o'clock. ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுறானா அவன் பேக்கெல்லாம் அப்படியே சோஃபாவில் வச்சுட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா சுகாவோட டையை அப்படியே பிடிச்சிட்டு சுகா
நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்டா என்னை விட்டுட்டு 2 மாதம் போனேன். லைக் நீங்கள் தூக்கத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க, அது சுகாவா இல்லையான்னு தெரியாமல் அப்படியே நீங்கள் மட்டும் தூக்கத்தில் பேசுகிறீங்க. சுகா வா சுகா, உனக்காக நான் எவ்வளோ நேரடா வெயிட் பண்ணுவேன். உன்னோட அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது. எப்போ வருவேன்? உனக்காக எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணுறது. வெயிட் பண்ணி கஷ்டமாக இருக்கு சுகா. சீக்கிரம் வா சுகா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே சுகாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. அது ஏதோ ஒரு பில்லோன்னு நினச்சி ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகா பார்த்து ஹீ என்ன பண்ணுறா இவ அப்படின்ட்டு அப்படியே நினைக்கும் போது நீங்கள் ஹக் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அவனுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ அப்படியே அவ்வளோதான், அவர் அப்படியே மயங்கிட்டார் சுகா. ஸோ நீங்கள் அப்படியே சுகாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. சுகாவும் அப்படியே அவன் அசையவே இல்லை. சரி தூங்கட்டும் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் மூஞ்சில் நிறையா முடி இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து அப்படியே விட்டுட்டு ஹே பொண்டாட்டி மிஸ் பண்ணியாடி என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா அண்ணா, மடிச்சிடுடி. 2 மாதம் உன்னை விட்டு போயிட்டல, இதுக்கப்புறம் நான் உன் கூட தாண்டி இருக்க போகிறேன். ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டாடி, இதுக்கப்புறம் நீ வெயிட் பண்ண மாட்டேடி. ஏன்னா உன் புருஷன் இதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்டி. ஏன்டி இவ்வளோ நாள் இந்த லவ்வை பூட்டி வச்ச? உன் பூனையை கொண்டதுக்காடி எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குற? ஏய் நான் அப்போலேருந்து உன்னை லவ் பண்ணுறேன்டி. உன்னை சைல்ட்ஹுட்டில் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பயே நான் விழுந்துட்டேன்டி. ஆனால் உன் லவ்வை நீ உன் வாயாலே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்டி. அதனால தாண்டி நான் வெயிட் பண்ணேன். ஆனால் நீ தான் எனக்கு ஒய்ஃபாக வருவேனா சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. உனக்காக காதல் வைத்து காத்திருந்தேன்டி. நீ உன் வாயால் உன் லவ்வை சொல்லணும். சுகா உன்னை லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு நீ உன் வாயால் சொல்லணும் தாண்டி ஆசைப்பட்றேன். பொண்டாட்டி நீ கூட சீக்கிரத்தை சொல்லுவேன்னு நான் நம்பிக்கையாக இருக்கேன்டி அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணி அப்படியே அவனும் டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருக்கான். ஸோ அப்படியே தான் இப்போ மார்னிங் டைம் போல் ஆகுது. நீங்களும் அப்படி வேக்கப் ஆகுறீங்க. உங்கள் மேலே ஒரு பெரிய கை இருக்குது. யார் அப்படி சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா சுகா அம்மா பேய் அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. பொண்டாட்டி ஏண்டி கத்துற படுறி அப்படின்றான். நீங்கள் இதை விடு அப்படி சொல்லிட்டு சுகா நீ எப்போ வந்த அப்படி சொல்லி கேட்குறீங்க. இப்போ தாண்டி வந்தேன். சரி ஏஞ்சி போகிற படுவா அப்படி சொல்லிட்டு அப்படியே இழுக்கிறோம். நீங்கள் இல்லை நீ ஏந்திரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சுகா அப்படியே உங்கள் கையை பிடிச்சி மறுபடியும் இழுத்து வாடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே தூங்குறான். நீங்கள் என்ன ரொம்ப டயர்டாக இருக்க போலக்கு, நான் காஃபி போட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு ஏந்திரிக்கிறீங்க. அந்த இலவு எதுவும் வேணாம், நீ அமைதியாக என் கூட படு போதும் அப்படி சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட அப்படி படுத்துட்டு உங்கள் ஹார்ட் பீட் சவுண்டை கேட்டுட்ருக்கான். நீங்கள் சுகா எழுந்திரி மார்னிங் ஆகிடுச்சு எழுந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சுகா அப்படியே பார்த்துட்டு லவ் யூ பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படியே தான் ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி சுகா பார்த்து கேட்குறீங்க. ஹை லவ் யூ, ஏன் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் இது கனவா நினவா அப்படி சொல்லிட்டு கிளி பார்க்குறீங்க. பார்த்தா அது உண்மையானது தான். ஸோ அப்படி பார்த்துட்டு சுகா என்ன சொல்கிறீங்க, என்ன பைத்தியங்கீத்தி ஆகிட்டிங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் பைத்தியமாலாம் ஆகலை, நீ தான் நேற்று பைத்தியம் மாதிரி வளர்னேன். நான் என்ன வளர்னேன் அப்படி சொல்லிட்டு அப்போ தான் லைட்டாக அவங்களுக்கு அப்படியே அந்த போகுது, லைக் தாட் ஆகி போகுது. ஸோ நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க நேற்று நைட்டு என்ன பேசணுன்ட்டு. ஐயோ அது என் பெல்லோக்கிட்ட பேசலையா, அப்போ உன்கிட்ட தானே பேசுகிறேன்னா, அப்போ நீ தான் என்னை ரூம் வரைக்கும் கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஹஸ்கி வாய்ஸில் ஆமாம் நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் ஏய் என்ன நீ என்னென்னமோ சொல்கிற, ஏன் லவ் பண்ணலையா, நேற்று நைட் தான் கேட்டேனே, அவ்வளோ லவ் அப்படியே பத்திரமா பூட்டி வச்சுருக்க போலக்கு, எப்படி திறக்க போகிற அப்படி சொல்லி கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு சுகா அது ஏய் எனக்கு தெரியும்டி உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, அதை நீ வெளிப்படையாக சொல்லலை கரெக்டாக அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஆமான்னு தலையாட்டுறீங்க. ஆமான்னு தலையாடிட்டு அப்படி இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்புறம் ஏன்டி அதை ஏன்டி லேட் பண்ணுற, உனக்கு ஒரு லவ்னு வந்ததுன்னா அதை என்கிட்ட சொல்லு, தப்பு இல்லை. உன் புருஷன் தானே நான், இந்த ரிங்குக்கான சொந்தக்காரன் நான் தானே அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்து காட்டுறான். நீங்கள் ஆமான்னு தலையாட்டுறீங்க. அப்புறம் ஏன்டி நமக்குள்ளே சின்ன வயசில் அவ்வளோ பகை இருந்துச்சு தான், அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி உன் பூனையை கொன்னேன், அப்புறம் என் ட்ரெஸ்ஸை நீ எடுத்துகிட்டு போனேன் ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி நான் குளிச்சுட்டு இருக்கும்போது அன்றைக்கி
எத்தனை பொம்பளை பசங்க என்னை பார்த்து சிரிச்சது தெரியுமா? ஏன்னா நான் ஒன்றுமே போடாமல் என் வீட்டு வரைக்கும் ஓடினேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே அது சொல்லு அப்படின்றான். அது சாரி சுகா, அது நீ தான் என்னோட முன்னே சாவடிச்சல, அதுக்கு ரிவெஞ்சாக தான் அன்றைக்கி நான் பண்ணேன். ஓ, ரிவெஞ்சுக்கு என் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன். எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு ஒன்று அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் பில்லவை எடுத்து அடிக்கிறான். என்னையும் அடிக்கிறீ அப்படி சொல்லிட்டு நீங்களும் சுகாவும் அப்படி சண்டை போட்டுட்ருக்கேன். அகெயின் டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட்டு தான். அப்புறம் என்ன, நீங்களும் சுகாவும் அப்படி அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட்டு அப்படி உங்களுக்குள்ள லவ்வாக கன்வெர்ட் ஆகி லைக் அப்படி நீங்கள் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கப்புள் போல் ஆகிடுறீங்க. ஸோ அப்பப்போ உங்கள் 2 பேருக்குள்ள சின்ன வயசு பகையெல்லாம் சொல்லி சண்டை போட்டுட்ருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு லவ் இருக்குது. 2 பேரும் வெளியே சொல்லிக்கல தான், இருந்தாலும் அப்பப்போ உங்கள் லவ்வை காமிச்சிப்பீங்க ஆஸ் அ கிஸ் மூலமா, ஆஸ் அ ரொமான்டிக் வழியாக. ஓகே, அது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே மிஸ், நான் இதோடு இந்த கதையை முடிச்சுக்கிறேன். தென் ஓகேடா மிஸ், வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை காட்டுங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் பிடி ஃபேமிலி. ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைனா எப்பயுமே என்னால் நானும் சரி ஷஃபியும் சரி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். இன்னும் நம்ம நிறைய பெரிய இடத்துக்கு வரதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும், எனக்கும் ஷஃபிக்கும். ஷஃபியும் வந்துடுவான். அவள் ஜூன் மந்த்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்கா. ஸோ அவளுக்கு எக்ஸாம்ஸ் வந்தனால தான் வர முடியல. ஸோ ஜூன்லேருந்து அவள் வந்துடுவான். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்கள். தென் ஓகேடா மிஸ், நாளைக்கு மேபி நம்ம 3K ஸ்பெஷல் வீடியோ பார்க்கலாம். ஜேகேக்கு நான் போட்டுடுறேன். தென் இதுக்கப்புறம் உங்களோட வேலை எனக்கு சப்போர்ட் பண்ணி எப்பயுமே கமெண்ட் பண்ணி லைக் போடுறது தான், மறக்காமல் பண்ணிவிடுங்க. தென் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் பண்ணிவிடுங்க. எல்லாமே அபவுட்டில் இருக்குது. நிறைய பேர் லிங்க் எங்கேன்னு கேட்குறீங்க. எல்லாமே அபவுட்டில் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பும் இருக்குது, இன்ஸ்டாவும் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் ஓகேடா மிஸ், ஸோ எல்லோரும் உடம்பு பார்த்துக்கோங்க, நானே உடம்பு பார்த்துக்கிறேன். ஹைட்ரேட்டாக இருங்க, தண்ணி குடிச்சு. தென் ஓகேடா மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய்.